வணக்கம். முருங்கையில் மட்டும் எந்த பகுதியுமே வீண் கிடையாது. அதனால்தான் அன்றைய வீடுகளில் வீட்டுக்கு ஒரு முருங்கை மரம் கட்டாயம் வளர்த்து வைத்திருப்பார்கள். முருங்கை வேர், அதன் பட்டை இரண்டுமே பல்வேறு நோய்களை குணமாக்கும் தன்மையுடையவை. முருங்கை பட்டையுடன் கடுகு சேர்த்து மையாக அரைத்து கீழ்வாதம் உள்ள இடத்தில் 10 போட்டு வந்தால் குணமாகும். முருங்கை பட்டையை இடித்து சாறு எடுத்து அதனுடன் குப்பைமேனி இலைச்சாறு, தேங்காய் எண்ணெய் சேர்த்து காய்ச்சி எடுத்து கொள்ள வேண்டும். இதை சொறி, சிரங்கு, கரப்பான் போன்ற சரும நோய்கள் உள்ள இடங்களில் பூசினால் முழுமையான குணம் கிடைக்கும். இளம் முருங்கை வேரை நிழலில் உலர்த்தி பொடி செய்து தினமும் காலை மாலை 2 வேளையும் 2 கிராம் அளவுக்கு வெந்நீரில் கலந்து சாப்பிட்டு வந்தால் நரம்பு தளர்ச்சி நீங்கும். இந்த வேரின் சாறுடன் சம அளவு பால் சேர்த்து குடித்து வந்தால் விக்கல், இரைப்பு, உள் உறுப்புகளில் வீக்கம், முதுகுவலி போன்றவை அகலும். முருங்கைக்காயுடன் மிளகு, ஓமம், பெருங்காயம் சேர்த்து சூப் செய்து சாப்பிட்டு வந்தால் உடலுக்கு அவ்வளவு பலம். முருங்கை பூவை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கொண்டு 1 தேக்கரண்டி நெய்யில் வதக்கி காலையில் உணவிற்கு முன்பு சாப்பிட்டு வந்தால் ஆண் மலடு நீங்கும். முருங்கை பூவை உட்கொள்ளும் போது கண் பார்வை திறன் பெருகுகிறது. முருங்கை பட்டையை தூளாக்கி சிறிது கல் உப்பு சேர்த்து வீக்கங்களின் மீது வைத்து கட்டினால் வீக்கங்கள் குறையும். 1 கைப்பிடி கீரையை 1 தேக்கரண்டி நெய் விட்டு வதக்கி 5 பல் பூண்டு, 5 மிளகு, 1 தேக்கரண்டி சீரகம் போன்றவற்றை பொடித்து தினமும் மதிய உணவில் சேர்த்து சாப்பிட்டால் ஏகப்பட்ட உடல் பிரச்சனைகள் தீரும். முருங்கைக்கீரையுடன் வேர்க்கடலை சேர்த்து சமைத்து சாப்பிட்டால் பெண்களுக்கு கர்ப்பப்பை வலுவடையும். முருங்கை இலையில் தினமும் சூப் போல வைத்து சாப்பிட்டு வந்தால் கொழுப்பு அளவை குறைத்து உடல் எடை குறையும். நன்றி.